ஏ காய்ஸ், நேற்று வச்ச மெஹந்தி வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னு இன்றைக்கி காலைல எழுந்தோன்னே அதான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், அதனால் காலைல சாப்பிடல. அங்கே கிளாஸுக்கு போய் தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஜூஸ் மாதிரி வாங்கி அதை தான் வேக வேகமாக காலைல சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கும் ஆஃப்டர்நூன் கிளாஸ் கிடையாது. அதனால் மதியம் லஞ்சை மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடு முடிச்சுட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மதியம் கிளாஸ் கிடையாது. ஸோ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி சரவணா ஸ்டோர் போயாச்சு. இவளோட கை வந்து ஏதோ ஒடிஞ்ச கை மாதிரி அதை தள்ளி விட்றா. யாரும் பாவம் பிள்ளைக்கு கை இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். அவள் வந்து ஸ்டைலுன்ற பேரில் என்னமோ பண்ணிகிட்ருக்கா ஒடிஞ்ச மாதிரி. நாங்கள் சரவணா போயிட்டு வழக்கம் போல் காஃபி, லெமன் ஜூஸு, அப்புறம் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். ஃபைனலாக தோசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தோசை வாங்கினோம். இந்த தோசை இவ்வளோ தான். இந்த தோசை 85 ரூபா. 85 ரூபா கொடுத்து சீஸ் தோசைன்னு சொல்லி வாங்கினோம். அதில் அவ்வளோக்கா 85 ருப்பீஸ்க்கு வர்த்தா. அதில் சீஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ சாப்பிட்டோம், வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக. இதுக்கு இத்தினோண்டு கொஞ்சமாக அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சமாக ஒரு சட்னி ஊற்றுனாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். எங்கள் ஊரில் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஆடித்த பஸ்ஸு வந்து வரும். அதுக்கான ப்ராசஸிங் தான் அதோ போயிட்டுருக்கு. இனிமேல் வர வீடியோஸில் அதெல்லாமே வரும்.